நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது மூவி. அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, லவ் ஸ்டோரி எல்லாம் லேக் ஆகும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா, ஃபேண்டசி கான்செப்டில் போயிடுச்சு. பிரபாஸ் நிறைய நாளுக்கு அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்தது. பாகுபலிக்கு அப்புறமா கொஞ்சம் சீரியஸ் ரோல் தான், இப்போ தான் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஃபில்லர் தான் ஜி, லவ் ஸ்டோரி இன்ட்ரடக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப் தான் ஃபேண்டசி ஹாரர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் லேக் அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லை, இந்த ரெண்டு நல்லா இல்லை. என்ன ஃபைட் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இல்லை, சாங்ஸ் ஆவரேஜ். தமிழ் தானே, அதான் 3Dல இருந்தால் சூப்பராக வந்திருக்கும், நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்குது, லென்த்து தெரியல, நல்லா தான் இருக்குது. ஏதாவது பிரபாஸ் ஃபேன்ஸுக்கான படம் இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோதான், ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்குது. நல்லா அந்த கோஸ்ட்டு நல்லா ஹைட்டாக பெருசாக அந்த பில்டிங் அளவுக்கு கோஸ்ட்டு, அப்புறம் அந்த சாண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. டப்பிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சஞ்சய் தத்துக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, அது நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, சடன் சவுண்ட் அந்த மியூசிக்ஸ் ஸ்பிட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா இருக்குது. கூஸ் பம்ப்ஸ்னா அது எப்படி சொல்கிறது, இந்த டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா யூஸ்வலாக ஒரு டிப்பிக்கல் இருக்கும், அந்த ஒரு வாக்கு அந்த ஃபைட்டு அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக டிஃப்ரெண்ட்டு தான். அதுவே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் அந்த மாதிரி அடிக்க தெரியாத மாதிரி இருந்து அப்புறம் அடித்து நல்லா கொஞ்சம் சிலதெல்லாம் டெக்னிக்கலாக சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக இருக்குது. டேரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஆப்வியஸாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஈக்குவல் ஸ்பேஸ் தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஷேட்ஸ் இருக்குது, தனித்தனி ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்னா எப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். தான் 3Dல இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது அந்த விஷுவல்ஸ் தான் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நல்லா நார்மலாக பெருசாக அப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்லாம் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. కానీ స్టోరీ పెద్దగా లేదు, కంప్లీట్ ల్యాగ్గా ఉంది. నన్ను అడిగితే పార్ట్ 2 తీయడం వేస్ట్ అన్న. ప్రభాస్ వైజ్ ఓకే, కానీ ఫేస్ ఓవర్ గ్రాఫిక్స్ చేయడం కానీ అన్నీ చాలా టూ మచ్గా ఉంది. నాకైతే మూవీ నచ్చలేదు. యాజ్ అ ప్రభాస్ ఫ్యాన్ నాకు చాలా పెద్ద డిఫాల్ట్. పార్ట్ 2 తీయొద్దని నేను కోరుకుంటాను. ఫస్ట్ హాఫ్ కొంచెం వరకు బాగుంది, ఆఫ్టర్ 45 minutes కంప్లీట్గా మూవీ మొత్తమే ల్యాగ్గా ఉంది. No, as of fans, it's a big disappointment for the fans. Obviously, it's a disappointment. படம் ஓகேங்க, ஃபேன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் எல்லாம் பிரபாஸ் ஃபேன்ஸ், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நிறைய இதில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸ் பார்க்கலாம், ஸ்டோரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். மியூசிக் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த சீன்ஸ்க்கெல்லாம் மியூசிக்னால தான் கொஞ்சம் அது நல்லா தெரிஞ்சது. ஸோ மியூசிக்லாம் நல்லா ரொம்ப ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. நார்மலாக சும்மா ஃபேமிலியோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாளாக ஆக்ஷன் படம் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஜாலியாக பிரபாஸோட டிஃப்ரெண்ட் சைட் பார்க்கணுன்னா, பழைய மாதிரி பார்க்கணுன்னா சும்மா பார்த்துட்டு ஃபேமிலியோட பொங்கலுக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம். இல்லை பார்ட் 2 இருக்கான், அப்போது பார்க்க வேண்டியதான். அது ஏதோ பார்ட் 2ங்களாம், எங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலி ட்ரெய்லரில் இருந்த சீனே இல்லை, அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அதே படத்தில் இல்லை. ஸோ ஆமாம், என்ன கொடுத்தாங்க. அதான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க இருந்தாங்க, மிடில் ஒருத்தங்க இருந்தாங்க, அப்புறம் 3 பேர் சேர்ந்த மாதிரி காமிச்சாங்க. அவ்வளோதான். அதுவும் நார்மலாக நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம், தெலுங்கில் பார்த்தோம். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் கூட மிச்சம்